இந்திய பாகிஸ்தான் இடையே எல்லை தாக்குதல் மற்றும் போர் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் இரு நாடுகளுடைய ராணுவ பலம் குறித்து செய்தியாளர் யோகேஸ்வரன் டிஜிட்டல் வாயிலாக தரும் விளக்கங்களை இப்போது பார்க்கலாம். வணக்கம் யோகேஸ்வரன், இனி நீங்கள் தொடரலாம். நன்றி சூர்யா. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அப்படின்றது அதிகரித்து வரக்கூடிய நிலையில கடந்த 2 நாட்களாகவே இரு நாடுகளும் எதிர் தாக்குதல்களை தொடங்கி இருக்கிறாங்க அப்படின்றது எல்லையிலிருந்து கிடைக்கப்பெறக்கூடிய செய்திகள். பல்வேறு செய்தி நிறுவனங்களும் காட்சிகளோடு இந்த தாக்குதல்களை எல்லாம் உறுதிப்படுத்துகிறார்கள். இப்ப பலருக்கு இருக்கக்கூடிய கேள்வி, உலக அளவில் பாதுகாப்புத்துறையினுடைய கட்டமைப்பு இந்தியாவிற்கு அதிகம் இருக்கிறதா, இல்லை பாகிஸ்தானுக்கு அதிகம் இருக்கிறதா? பாகிஸ்தானிடம் இருக்கக்கூடிய இராணுவம், கடற்படை, விமானப்படைகளுடைய எண்ணிக்கை எப்படி இருக்கிறது? அதே நேரத்தில் இந்திய பாதுகாப்பு படையில் இருக்கக்கூடிய இராணுவம், விமானப்படை மற்றும் கடற்படையுடைய பணியாளர்களுடைய எண்ணிக்கை என்ன, இருக்கக்கூடிய தளவாடங்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்ற பலருக்கு பல எதிர்பார்ப்புகள், சந்தேகங்கள் இருக்கலாம் இல்லையா? அடுத்த 5 நிமிடங்கள் இந்த செய்தியை பார்த்தா அதனுடைய முழுமையான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த தகவல்கள் எதிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்றத இப்போ நம்ம அப்படியே டிஜிட்டல் வாயிலாக பார்க்கலாம். குளோபல் ஃபயர் பவர் 2025 இது ஒரு நிறுவனம், ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய உலக நாடுகளில் சக்தி வாய்ந்த இராணுவங்களை கொண்ட 145 நாடுகளில் பட்டியலில் எடுத்திருக்காங்க. அந்த பட்டியலில் இந்தியாவிற்கு வழங்கியிருக்கக்கூடிய இடம் 4வது இடம். உலகத்திலேயே சக்தி வாய்ந்த பாதுகாப்பு கட்டமைப்பை கொண்ட 4வது நாடு என்றால் இந்தியா என்கிறது இந்த குறிப்பிட்ட அமைப்பு என்பது. அதே நேரத்தில் இந்த குறிப்பிட்ட அமைப்பு பாகிஸ்தானுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இடம் என்பதோ 12வது இடம். 12வது இடத்துல தான் பாகிஸ்தான் இருக்கு அப்படின்றத புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே ஒப்பீட்டு வகையில் இந்தியாவை விட பாகிஸ்தான் பலம் வாய்ந்த பாதுகாப்பு கட்டமைப்பை கொண்ட நாடுகளில் பின்தள்ளி இருக்கிறது அப்படின்றத அமைப்பினுடைய செய்திகளில் தெரிந்து கொள்ள முடிகிறது. ராணுவ பலத்தை தாண்டி மக்களுடைய பலமும் ஒரு பாதுகாப்பு கட்டமையில தேவையில்லையா? அப்படி பார்க்கும்போது ராணுவ பலத்தில் இந்திய மக்கள் தொகை 140 கோடி, பாகிஸ்தானுடைய மக்கள் தொகை 25 கோடி என்கிறார்கள். அதே போல ராணுவ பலத்தில் உலக அளவில் பாதுகாப்புத்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யும் நாடுகளில் இந்தியா 4வது இடம். ஆனால் பாகிஸ்தான் 38வது இடத்தில் இருக்கிறது. ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் எவ்வளவு முக்கியமோ அதே போல அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்திலிருந்து சரிபங்க பாதுகாப்புத்துறைக்கு ஒதுக்கீடு செய்கிறார்களா என்பது முக்கியம். நாட்டினுடைய பொருளாதாரத்தை கவனித்துக் கொள்வதைப் போலவே பாதுகாப்பையும் கட்டமைத்துக் கொள்ள வேண்டும். பாதுகாப்பு சரியாக இருந்தால் நாட்டினுடைய கட்டமைப்பு சரியாக இருக்கும் அப்படின்றது ஒவ்வொரு நாடுகளுடைய தலைவர்களுடைய முக்கிய எண்ணமாக தான் இருக்கும். இதற்காக தான் ஒவ்வொரு நாடுகளுமே அந்நாடுகளுடைய பெரும் நிதியை பாதுகாப்பு கட்டமைப்புக்கு ஒதுக்கீடு செய்வாங்க. அந்த வகையில் உலக அளவில் பாதுகாப்புத்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யக்கூடியதில் இந்தியா 4வது இடத்துல இருக்கிறது. பாகிஸ்தான் 38வது இடத்துல இருக்கிறது. எவ்வளவு நிதி தெரியுமா ஒதுக்கீடு செய்கிறாங்க? இந்தியா ஒதுக்கீடு செய்யக்கூடிய ராணுவ பட்ஜெட் நிதி என்பது 6.8 லட்சம் கோடி. ஆனால் பாகிஸ்தானோ ஒதுக்கீடு செய்யக்கூடிய நிதி என்பது 2.28 லட்சம் கோடி மட்டுமே என்கிறது அந்த குறிப்பிட்ட அமைப்பு. எனவே பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்வதிலையும் பாகிஸ்தானை விட இந்தியா தான் மேலோங்கி இருக்கு அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. ராணுவ பலம் கீழே கடற்படை, விமானப்படையை தாண்டி தரைவழியே போரிடுவதற்கு ராணுவ வீரர்களுடைய கட்டமைப்பு தான் ரொம்பவே முக்கியமானது எந்த நாடுகளுடைய பாதுகாப்பு படைக்குமே. அந்த வகையில் இந்திய ராணுவத்தில் 14.54 லட்சம் ராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பாகிஸ்தான் ராணுவத்தில் 6.54 லட்சம் வீரர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். இந்தியாவை விட 8,00,000 வீரர்கள் என்பது குறைவாக இருக்கிறார்கள் அப்படின்றத அந்த தகவல்கள் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. ராணுவ பணியாளர்களுடைய எண்ணிக்கையிலும் பாகிஸ்தானை விட இந்தியா தான் மேலோங்கி இருக்கிறது. அதே போல இந்திய துணை ராணுவ பிரிவுகள், இப்போ சிஆர்பிஎஃப் அது போலலாம் பிஎஸ்எஃப்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த குறிப்பிட்ட பிரிவுகள் எல்லாம் சேர்த்து 25.27 லட்சம் துணை ராணுவ வீரர்கள் இந்திய பாதுகாப்பு படையில் இருக்கிறார்கள். 5 லட்சம் வீரர்கள் மட்டுமே பாகிஸ்தான் துணை ராணுவ பாதையில் இருக்கிறார்கள் அப்படின்றதையும் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஒப்பீட்டளவில் இந்தியாவை விட 20,27 லட்சம் வீரர்கள் குறைவாக இருக்கிறார்கள் அப்படின்றதையும் நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே இந்தியா தான் ஒவ்வொரு பிரிவுகளிலையும் மேலோங்கி இருக்கிறது அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்தியாவிடம் எவ்வளவு போர் விமானங்கள் இருக்கு? இப்போ பாதுகாப்பு துறையில் முக்கியமானதே கடந்த சில நாட்களாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வான்வெளி தாக்குதல் தான் அதிகரித்து வருது இல்லையா? இந்தியாவிடம் இருக்கக்கூடிய போர் விமானங்கள் எத்தனை? போர் விமானங்களை தவிர்த்து ராணுவ பயன்பாட்டிற்காக பயன்படுத்தக்கூடிய இதர ஹெலிகாப்டர்கள், விமானங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? இந்தியாவுடைய ஒப்பீட்டிற்கு பாகிஸ்தான் இருக்கிறதா அப்படின்ற கேள்வி இருக்கும் இல்லையா? இந்தியாவிடம் 2229 பாதுகாப்பு விமானங்கள் இருக்கிறது. ஆனால் பாகிஸ்தானிடம்
1399 விமானங்கள் மட்டுமே இருக்கிறது. இந்தியாவை விட ஒப்பீட்டளவில் 830 விமானங்கள் பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறையிடம் குறைவாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது தரவுகள். ராணுவ பலம் இந்தியாவிடம் 513 போர் விமானங்கள் இருக்கிறது. பாகிஸ்தானிடம் 328 போர் விமானங்கள் மட்டுமே இருக்கிறது. இந்தியாவை விட 185 போர் விமானங்கள் குறைவு. ஒரு போர்ல ஒரு நாடு வெற்றி பெறுது அப்படின்னா போர் தாக்குதலும் அதன் தீவிரமும் ரொம்பவே அதிகமாக இருக்கணும். இந்த ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுக்கு போர் விமானங்கள் தான் ரொம்ப பலம் சேர்ப்பாங்க. ஒரு நாட்டில் எவ்வளவு போர் விமானங்களும் விமானம் தாங்கி கப்பல்களும் இருக்கோ அந்த நாடு போர் திறனில் ரொம்ப செழிப்பாக இருக்காங்க அப்படின்றது உலக நாடுகளுடைய எண்ணம். அந்த அடிப்படையில் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பதற்றத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இந்தியாவிடம் 513 போர் விமானங்கள் இருக்கு. பாகிஸ்தானிடம் 328 போர் விமானங்கள் தான் இருக்கிறது. இந்தியாவை விட ஒப்பீட்டளவில் 185 போர் விமானங்கள் பாகிஸ்தானிடம் குறைவாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி தரவுகளில் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் போக்குவரத்து விமானங்கள் கார்கோ ஃப்ளைட்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 500 போர் வீரர்களை கொண்டு போய் வேறு ஒரு இடத்துல இறக்கிறதுக்கோ இல்லை போருக்கு தேவையான கருவிகளை உடனடியாக ஒரு இடத்துலேருந்து அவசரமாக மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்கோ இந்த டிரான்ஸ்போர்ட் கேரியர் என்று சொல்லப்படக்கூடிய போக்குவரத்து விமானங்கள் ரொம்பவே முக்கியமான ஒன்று. அது இந்தியாவிடம் 270 இருக்கு. ஆனால் பாகிஸ்தான் கிட்ட 64 தான் இருக்கு. ஒப்பீட்டளவில் 206 விமானங்கள் இந்தியாவை விட பாகிஸ்தானிடம் குறைவாகவே இருக்கு அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. ஹெலிகாப்டர் அப்படின்றதும் போருக்கான முக்கியமான ஒரு பாதுகாப்பு கவசமாகவும் வாகனங்களாகவும் பயன்படுத்துகிறாங்க. இந்தியாவிடம் மொத்தம் இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர்கள் 899. ஆனால் பாகிஸ்தான்கிட்ட 373 ஹெலிகாப்டர் தான் இருக்கு. இந்தியாவை விட ஒப்பீட்டளவில் 526 ஹெலிகாப்டர்கள் குறைவாக இருக்கிறது அப்படின்றத புரிந்து கொள்ள முடிகிறது. இதிலே இந்தியாவிடம் இருக்கக்கூடிய தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் அட்டாக் ஹெலிகாப்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ நம்மக்கிட்ட அப்பாச்சி வகை ஹெலிகாப்டர்கள்லாம் இந்த அட்டாக் ஹெலிகாப்டரில் வரும். தாக்கக்கூடியது, பறக்கிறது மட்டும் இல்லை, பறந்துக்கிட்டே போர் நடவடிக்கைகளையும் மேற்கொள்வாங்க. அதை நம்ம தனியாக பிரித்து காமிச்சிருக்கோம். 80 தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் இந்தியாவிடம் இருக்கு. ஆனால் பாகிஸ்தான்கிட்ட 57 தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் தான் இருக்கு. ஒப்பீட்டளவில் இந்தியாவை விட பாகிஸ்தானிடம் 23 தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் குறைவாகவே இருக்கு அப்படின்றது தரவுகள். இந்தியாவிடம் மொத்தம் 4201 பீரங்கிகள் இருக்கிறது. இந்த பீரங்கியை பற்றி நம்ம பேசும்போது மட்டும் ஒன்று முக்கியமானது, எல்லை பகுதிகள் கடற்படைகளில் கப்பல்கள் போரிடுவார்கள். அதே போல் வான்வெளியில் போர் விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் போரிடுவார்கள். தரைப்பகுதிகளில் இராணுவம் எவ்வளவுதான் சுட்டுக்கிட்டே துப்பாக்கியால் முன்னேறினாலும் கூட எதிரி நாட்டு படைகளை நிலைகுலைய செய்வதற்கு இந்த பீரங்கிகள் தான் ஒரு முக்கிய கவசமாக இருக்கும். இப்போ 2 நாட்களுக்கு முன்பு நள்ளிரவில் இந்திய பாதுகாப்பு படை பாகிஸ்தான் எல்லைக்குள்ள நுழைந்து அவர்களுடைய கட்டமைப்புகளை அளித்த போதிலும் கூட பாகிஸ்தான் எதிர்தரப்பிலிருந்து அவங்களுடைய போர் விமானங்கள் இந்திய எல்லைக்குள்ள நுழைய முடியவில்லை. அப்படி இந்திய கட்டமைப்பு அவ்வளவு பாதுகாப்பாக இருக்கு. ஆனால் பீரங்கிகளை வைத்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதிகளில் பூஞ்ச் உள்ளிட்ட கிராமங்களில் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. மத்திய அரசினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி 16 பேர் உயிரிழந்தாங்க இல்லையா. அந்த பீரங்கிகளுடைய எண்ணிக்கை பாகிஸ்தான்ட்டு இந்தியாட்ட எவ்வளவு இருக்கு தெரியுமா? இந்தியாட்ட 4201 பீரங்கிகள் இருக்கு. ஆனால் பாகிஸ்தான்ட்ட 2627 பீரங்கிகள் தான் இருக்கு. ஒப்பீட்டளவில் இந்தியாவை விட 1574 பீரங்கிகள் குறைவா இருக்கு பாகிஸ்தான்ட்ட அப்படின்னு சொல்கிறது இந்த தரவுகள். இந்தியாவை விட பாகிஸ்தானிடம் குறைவு. இந்தியாவிடம் 1,48,594 கவச வாகனங்கள் இருக்கிறது. ஆனால் பாகிஸ்தானிடம் 17,516 கவச வாகனங்கள் தான் இருக்கு. இந்தியாவை விட ஒப்பீட்டளவில் 1,31,078 கவச வாகனங்கள் குறைவு. கவச வாகனங்கள் அது என்ன அப்படின்னா, ராணுவ வீரர்கள் செல்லும்போது நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, ஒரு மாதிரி கிரே கலரில் அல்லது ஒரு ஆஷ் கலரில் இருக்கக்கூடிய அந்த வாகனங்களை பார்க்க முடியும். குண்டு துளைக்காத வாகனங்கள். ராணுவ வீரர்கள் போகும்போது எதிரி நாட்டு படைகளோ அல்லது ஏதேனும் பயங்கரவாதிகளோ துப்பாக்கிச்சூடு நடத்தினா ராணுவ வீரர்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருப்பதான் அந்த கவச வாகனங்கள். அந்த கவச வாகனங்களுக்குள்ளிருந்து சென்று கொண்டே தாக்குதலும் நடத்தலாம், கண்காணிக்கவும் முடியும். அந்த வகையில் வடிவமைச்சிருப்பாங்க. அது இந்தியாவிடம் ஒப்பீட்டளவில் பாகிஸ்தானை விட 1,31,078 கவச வாகனங்கள் அதிகமாக இருக்கு. எனவே பாதுகாப்பு படையினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கு அப்படின்றத நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். இதே போல இந்தியாவிடம் 2 விமானம் தாங்கி கப்பல்கள் இருக்கிறது. ஆனால் பாகிஸ்தானிடம் ஒரு விமானம் தாங்கி கப்பல்கள் கூட இல்லை. போர்க்காலங்களில் தரைவழியில் இருக்கக்கூடிய விமான நிலையங்களில் விமானங்கள் தரையிறக்கி ஏற்றிடுவாங்க. ஆனால் கப்பல் படைகள் சண்டை போடும்போது இந்திய கப்பல் படைக்கும் சொந்தமான போர் விமானங்கள் இருக்கும். அதை லேண்டில் கொண்டு வந்து தரையிறக்கி அதற்கு பிறகாக அந்த பணிகள் எல்லாம் மேற்கொள்வது சிரமம். இது போன்ற போர் காலங்களில்
இந்த விமானம் தாங்கி கப்பல்களுடைய பயன் என்பது ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 75% கடல் சார்ந்த எல்லை பகுதிகள் இருப்பதால் 2 கப்பல்களை வச்சிருக்கோம். ஒன்று அரபிக்கடலில் நிற்கும், இன்னொன்று வங்காள விரிகுடாவில் நிற்கும். 2 கப்பல்களும் INS என பெயரிட்டு இருக்காங்க. இந்த 2 கப்பல்கள் இந்தியாவிடம் இருக்கு. ஆனால் பாகிஸ்தானிடம் ஒரு விமானம் தாங்கி கப்பல்கள் கூட இல்லை. ஆனால் பாகிஸ்தானும் நீர்வழியான எல்லைகளை இருக்கு அப்படின்றத இந்த நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். இந்தியாவிடம் 293 போர்க்கப்பல்கள் இருக்கிறது. ஆனால் பாகிஸ்தானிடம் 121 போர்க்கப்பல்கள் தான் இருக்கிறது. இந்தியாவை விட ஒப்பீட்டளவில் 172 போர்க்கப்பல்கள் பாகிஸ்தானிடம் குறைவாக இருக்கிறது அப்படின்றதையும் தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்தியாவிடம் 18 நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கிறது. ஆனால் பாகிஸ்தானிடம் 8 நீர்மூழ்கி கப்பல்கள் தான் இருக்கிறது. ஒப்பீட்டளவில் இந்தியாவை விட 10 நீர்மூழ்கி கப்பல்கள் குறைவு அப்படின்றது தரவுகள். அதே போல இந்தியாவில் 311 விமான நிலையங்கள் இருக்கிறது, 56 துறைமுகங்கள் இருக்கிறது. ஆனால் பாகிஸ்தானிடம் 116 விமான நிலையங்கள் மற்றும் 3 துறைமுகங்கள் மட்டுமே இருக்கிறது. துறைமுகங்களும் இந்த விமான நிலையங்களும் போர்க்காலத்தில் சிவிலியன் ஏர்கிராஃப்டை இறக்கிறத விட போர் விமானங்களை இறக்கிறதுக்கும் போர் சார்ந்த கருவிகளை கொண்டு செல்வதற்கும் இந்த விமான நிலையங்கள் நாடு முழுவதும் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க பாதுகாப்பு துறையினர். அந்த வகையில் ஒப்பீட்டளவில் 311 விமான நிலையங்கள் இந்தியா முழுவதும் இருக்கு அப்படின்னா பாகிஸ்தான்கிட்ட வெறும் 116 விமான நிலையங்கள் மட்டுமே இருக்கிறது அப்படின்னு சர்வதேச தரவுகள் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்தியா அதனுடைய எல்லையை சுமார் 13,888 கிலோமீட்டர் அண்டை நாடுகளோடு பகிர்ந்து கொள்கிறது. ஆனால் பாகிஸ்தான் 7,257 கிலோமீட்டர் மட்டுமே எல்லையை பகிர்ந்துகிறது. முன்பு சொல்லியிருந்தேன் இல்லையா, போர் கப்பல்கள் எவ்வளவு முக்கியமானது, விமானம் தாங்கி கப்பல்கள் எவ்வளவு முக்கியமானது அப்படின்றத அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்தியா தனது எல்லையில் 7,000 கிலோமீட்டர் கடல் எல்லையை கொண்டிருக்கிறது. ஆனால் பாகிஸ்தானோ அதன் எல்லையில் 1,046 கிலோமீட்டர் மட்டுமே கடல் எல்லையை கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானுக்கு கடல் பரப்பை விட நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய எல்லைகள் ரொம்பவே அதிகம். ஆனால் இந்தியாவுக்கு அப்படி இல்லை. எல்லை நிலப்பரப்புல எல்லைகளாக இருக்கக்கூடியது மலை பிரதேசங்களாக இருக்கும். ஆனால் கடல் வழியான எல்லைகள் தான் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனாலே கடல் வழிகளில் இருக்கக்கூடிய எல்லைகளை பாதுகாப்பதற்காக விமானம் தாங்கி கப்பல்கள், இந்திய கடற்படைக்கு அதிக அளவிலான போக்குவரத்து விமானங்கள், அதே போல தாக்குதல் நடத்தால் தாக்குதல் விமானங்கள், இதனை எல்லாம் இந்திய பாதுகாப்புத்துறை கைவசம் அதிகமாக வைத்திருக்கிறார்கள் அப்படின்றத புரிந்து கொள்ள முடிகிறது. இந்திய பாகிஸ்தான் ராணுவ பலத்தை நம்ம இப்போ பார்த்திருக்க முடியும். ஒப்பீட்டு அளவில் நம்ம பார்க்கும்போது சர்வதேச பல்வேறு அமைப்புகளுடைய தரவுகளின் அடிப்படையில் பாகிஸ்தானை விட இந்தியா தான் அதிக சக்தி பொருந்திய நாடாக பாதுகாப்பு துறையில் இருக்கு அப்படின்றத புரிந்து கொள்ள முடிகிறது. கடந்த 2 நாட்களாகவே இந்திய பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்து வரக்கூடிய அதே நேரத்தில் எல்லை பகுதிகளில் நடக்கக்கூடிய தாக்குதலும் தீவிரமடைந்திருக்கிறது. நேற்றைய முன்தினம் இந்தியா பாகிஸ்தான் எல்லைகளுக்குள்ள நுழைந்து பயங்கரவாத அமைப்புடைய முகாம்களை தாக்கி அழிச்சிருந்தாங்க, அது உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்று காலையில் பாகிஸ்தான் சில ஏவுகணை தாக்குதல்களை இந்தியாவை ஒட்டியிருக்கக்கூடிய எல்லை பகுதிகளில் செலுத்தியிருந்தாங்க. ஆனால் ஒரு ஏவுகணை கூட குறிப்பிட்ட இலக்குகளை தாக்க முடியவில்லை. அதற்கான முக்கியமான காரணம் இந்திய பாதுகாப்பினுடைய கட்டமைப்பு. இப்போ நீங்கள் பார்த்த செய்தியில் கூட பெரும்பாலும் இல்லை, முழுவதுமாக இந்திய கட்டமைப்பு தான் அதிகமாக இருக்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது. அதைத்தான் கடந்த 2 நாட்களாக எல்லை பகுதிகளில் நடக்கக்கூடிய இந்த போர் பதற்றம் மற்றும் போர் பாதுகாப்பு ஒத்திகையின் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. தாக்குதல்களுடைய நிலவரங்கள் கூட இந்தியா தான் சக்தி வாய்ந்த நாடாக இருக்கிறது அப்படின்றத உணர்த்துகிறது. சூர்யா, இந்தியா மற்றும் பாகிஸ்தான் 2 நாடுகளுடைய ராணுவ பலம் குறித்த டிஜிட்டல் விளக்கங்களுக்கு நன்றி யோகேஷ்.